Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலைவேளையிலே மறுபடியும் ஒரு முறை நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரவும் அவருடைய பரிசுத்த வார்த்தையை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபைக்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God with all my heart for bringing us to the presence of God and to meditate the word of God even today. இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய தியானத்தில் 58வது நாளுக்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். The Lord has helped us to enter the 50th day of 180 devotions from Proverbs. இம்மட்டும் தேவன் வெளிப்படுத்தின அவருடைய சத்தியங்களுக்காக அவருடைய வசனத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the revelation and the word and the truth that the Lord has revealed so far. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அடிபணிந்து இந்த நாளிலேயும் தேவன் தம்முடைய மகத்துவமான வார்த்தைகளிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம். Let us look unto the Lord as we humble ourselves and commit to the presence of the Lord for the Lord to speak on this day. Hallelujah. என்னை ஜீவபலியா முற்றிலும் படைக்கிறே, என்னை ஜீவபலியா முற்றிலும் படைக்கிறே, உந்தனின் பாதத்தில் தாழ்த்துகிறே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, உந்தனின் பாதத்தில் தாழ்த்துகிறே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தாரும் தேவா உந்தன் சமூகமே, தாசராம் எமக்கோர் பாக்கியமே, தாரும் தேவா உந்தன் சமூகமே, தாசராம் எமக்கோர் பாக்கியமே, தாங்கிடுவீரும் காருண்யத்தால் தாபரிப்பேன் தீரு பாதந்தனில், தாங்கிடுவீரும் காருண்யத்தால் தாபரிப்பேன் தீரு பாதங்களில், என்னை ஜீவபலியா முற்றிலும் படைக்கிறே, என்னை ஜீவபலியா முற்றிலும் படைக்கிறே, உந்தனின் பாதத்தில் தாழ்த்துகிறே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, உந்தனின் பாதத்தில் தாழ்த்துகிறே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பரிசுத்த பிதாவே, எங்களை ஒருமுறை கூட இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். Our Holy Father, we once again humble ourselves at your feet, Lord. இன்றைக்கு உம்முடைய புதிய கிருபை, உம்முடைய புதிய வெளிப்படுத்தல் எங்களுக்கு தேவையப்பா. Lord, we need your new grace and new mercies and revelation today, Lord. உம்முடைய வசனம் எங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கிறது ஆண்டவரே, இது எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் இன்றைக்கு எங்கள் நடுவிலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. Lord, your word is a light to unto our feet and a lamp unto our path, Lord. Let that light shine before us today, Father. ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நீர் உம்முடைய சத்தியத்திலே எங்களை நடத்தும்படி நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். Lord, teach us the word that we are supposed to know today and lead us into that light today, Father. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். Let your grace uphold us. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே படைக்கிறோம். We humbly commit ourselves at your feet, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.
Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய தியானத்தை நாம் தொடரலாம். So even today let us continue our meditation from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தயவு செய்து நாம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 3 and verse 7. நீதிமொழிகள் 3:7. Proverbs chapter 3 verse 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. Praise the Lord. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. Do not be wise in your own eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. May the Lord minister with us through this word and speak with us. நம்முடைய பார்வையிலேயே நாம் ஞானியாக எண்ணுவது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்று ஒருவர் நினைப்பது. So to be wise in your own eyes means that you know everything, you need not require anybody's counsel or advice. இன்றைக்குள்ள உலகம் போகிற போக்க நீங்க பாத்தீங்கனாலே இத போல தான் அவங்க பிரயாணிக்கிறது நீங்க பார்க்கலாம். So even when you look at the trend in which the world moves today, you can find the same today. அவரவர் தங்கள் பார்வையிலே பெரிய ஞானிகளாக தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். Everyone consider them to be wise in their own eyes. எல்லாம் தெரிந்தது போல பேசுகிறார்கள். They speak as if they know everything. எல்லாம் தெரிந்தது போல நடந்து கொள்ளுகிறார்கள். They also behave as if they know everything. தங்களுக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை என்பது போல அவர்கள் பாவித்துக் கொள்ளுகிறார்கள். They also pretend or show as if there is nothing beyond them. அவர்கள் எந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்க மனம் இல்லை. They don't have heart to listen to any advices. எந்த சட்டங்களுக்கும் தங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. They don't have desire to be contained or controlled by any kind of rules. அவர்கள் மனதில் நினைத்ததெல்லாம் சத்தியமாக பேசுகிறார்கள். So whatever they think in their mind, they think that is as truth and speak out. அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்க்கறாங்க. And they also expect that everyone should accept that. ஒரு செகண்ட் ஒபினியன் அப்படின்றதை கேட்கிறதுக்கு விரும்பாத ஒரு ஜெனரேஷனாக நம்முடைய ஜெனரேஷன் வர்றதை நீங்க பார்க்கலாம். You can see that our current generation is coming up in such a way they don't even listen to a second opinion. ரொம்ப வேதனையானது என்னன்னா, இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிறார்கள், எல்லாராலும் அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். So the most grieving thing is that such kind of people are very famous today, popular and are known by world today. ஆனால் தன்னை மிஞ்சின ஞானியாக, எல்லாம் அறிந்த ஞானியாக எண்ணிக்கொள்ளுகிறவனை வேதம் ஞானம் என்று சொல்லல. But the one who considers himself to be wise in his own eyes, the Bible does not call him as a wise man. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. Proverbs 12 verse 15. வேதம் சொல்லுகிறது, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். The way of a fool is right in his own eyes. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். But he who heeds counsel is wise. அப்போ இந்த தன்னுடைய பார்வைக்கே எல்லாம் சரி என்று நினைக்கிற ஒரு மனுஷனுடைய நிலையை கர்த்தர் ஞானின்னு கூப்பிடல, கர்த்தர் மதியினன் என்று சொல்லுகிறார். Therefore this situation where a person considered to be wise in his own eyes, the Lord does it called as wise, but it is foolishness. உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று இங்க சாலமோன் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய எச்சரிப்பு மணியை போன்றது. So here the word that is said by Solomon as do not be wise in your own eyes, it is a very great warning sign in our life. ஏன் இது ஒரு எச்சரிப்புன்னு நான் சொல்லுகிறேன் என்றால், why do I say this as a warning sign? நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வருவீர்களானால், if you come to 1 Corinthians chapter 3 and verse 18, ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. let no man deceive himself. ஒருவன் இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாய் இருக்க கடவன் போட்டிருக்கு. if any man among you thinks that he is wise in this age, he must become foolish so that he may become wise. அந்த வார்த்தையை கவனிங்க. look at the word here. ஒருவனும் தன்னை வஞ்சியாதிருப்பானாக. let no man deceive himself. அப்போ ஒருவன் தன்னையே ஞானி என்று நினைத்துக் கொள்றான் பாருங்க, அது ஞானம் இல்ல, அது ஒரு வஞ்சனை. so when a person consider himself to be wise in his own heart, it is not wisdom, it is self deception. இந்த வஞ்சனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையோ நன்மையோ கொண்டு வர போறதில்ல, அது அவன் வாழ்க்கையில பெரிய அழிவையும் நஷ்டத்தையும் அவனுக்கு கொண்டு வர போகிறது என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. and this deception is not going to bring any kind of blessing and goodness in the life of any person, but rather it's going to bring destruction and loss to him. ஆகவே தான்
ஏசாயா 5:21 நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Isaiah 5:21, வேதம் சொல்லுகிறது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வாசி. the Bible says, woe to them who are wise in their own eyes and shrewd in their own sight. ஐயோ அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, அவர்கள் மேல் வரப்போகும் ஆபத்து எவ்வளவு பெரியதானது. So what do you mean by the word woe? It means that see the greatest damnation that is going to come upon them. ஆகவேதான் இந்த 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 நம்முடைய பார்வையிலே நம்ம ஞானியா நினைக்கிறத குறித்து நாம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். Therefore, we should be very careful when we consider ourselves wise in our own eyes. இதுல ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும், எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வரும். So I want to tell you two important things as what kind of damages it may brings it and how it can affect us. ரெண்டு காரியங்கள். Two things. ஒன்று நீதிமொழிகள் 26:12. Proverbs 26:12. நீதிமொழிகள் 26:12. Proverbs 26:12. தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். Do you see a person wise in their own eyes? There is more hope for a fool than for them. அதாவது அர்த்தம் என்னன்னா, இவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது. So it means that he is hopeless. நம்பிக்கை அற்றவனா மாறுறான். He becomes hopeless. யாரு? Who? தன்னுடைய பார்வையிலே பெரிய ஞானியா இருக்கிறவன். The person who is wise in his own heart. இரண்டாவது, இதுல என்ன ஆபத்து இருக்கு என்று பார்த்தீங்கன்னா, Second, what is the danger நீங்கள் here? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், Ecclesiastes chapter 7 and verse 16. 7:16. 7:16. மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்னு போட்டிருக்கு. Do not be excessively righteous and do not be overly wise. Why should you ruin yourself? இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டுமானா, In other words, தன்னை மிஞ்சின ஞானியாக எல்லாம் அறிந்தவனாக நினைக்கிறவன் கேட்டின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறான். the one who considers himself to be wise in his own eyes, he is in harm's way. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏசாயா 47:10 சொல்லுகிறது, Isaiah 47:10 says, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது, நான் தான், என்னை தவிர வேறு ஒருவனும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். For you have trusted in your wickedness, you have said, no one sees me. Your wisdom and your knowledge have warped you, and you have said in your heart, I am, and there is no one else beside me. 11ஆம் வசனம் பாருங்க. Verse 11. இதனால் என்ன விளைவு வருகிறது? What is the outcome of this? ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், Therefore evil shall come upon you. அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். You shall not know from where it arises. விக்கினம் உன்மேல் வரும், And trouble shall fall upon you. நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய். You will not be able to put it off. நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உனக்கு பாழ் கடிப்பு உன்மேல் வரும். And desolation shall come upon you suddenly, which you shall not know. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து வாசித்து பார்க்கணும். So we have to slowly read this. ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு முன்பாகவே நாம ஞானியாக நாம எண்ணிவிடக் கூடாது என்பதுல கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார். The Lord is very careful and concerned that we should not consider ourselves wise in our own eyes. நம்முடைய பார்வையில நாம என்றைக்குமே இந்த ஒரு ஆட்டிட்யூட், இந்த ஒரு சுபாவத்திற்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. We should never give room for such kind of attitude in our life. என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சுபாவம் தழைக்கிறதா, இப்படிப்பட்ட சுபாவம் பெருகுகிறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How to identify if such kind of attitude or character is found in my life? நம்மள சோதிச்சு பார்க்கிற வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியாது. So until we test ourselves, we cannot identify what problem we have. நம்மை மாத்திரமல்ல, not only us, இன்னொருவனோ மற்றவனோ இந்த பிரச்சனையில இருக்கிறான் என்று எப்படி கண்டறிவது? How to identify other people who are in such kind of problem? பொதுவா வெளியே பார்த்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது. Generally when you look outward, there is no problem at all. நிறைய வேளை நமக்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியும். So even many times we ourselves will identify our problems only after testing. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை எழும்பிட்டே இருக்குன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு போணும். So if there is a problem that is again and again rising in our life, then we have to analyze this. எங்க இருந்து தீங்கு வருதுனே தெரியல. We don't know from where evil comes. அத நிவர்த்தி செய்ய முடியல. I'm not able to quench it. என்னால அது தடுக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்போது நம்ம ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போணும். So when you find such kind of problems in your life, you have to self examine. எப்படி நமக்கு ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அது போக மாட்டேங்குது அப்படின்னா உடனே என்ன பண்றோம்? ஒரு blood test கொடுக்குறோம், ஒரு டாக்டர்ட்ட போய் டெஸ்ட் பண்றோம். Like how when we have a kind of a stomach pain
or headache continuously, then we will go to a doctor and give a blood test. அங்க போய் டெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியும் வெளியில பார்க்க நார்மலா இருக்கிற வயிறுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, என் தலைக்குள்ள பிரச்சனை இருக்கு, என் இருதயத்துல பிரச்சனை இருக்கு, அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். So only after the testing you will be able to diagnose that the problem, though it may appear normal, but there's a problem in my stomach or in my heart. இன்றைக்கு கூட நம்ம இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நம்ம இருக்கிறோமா, இந்த மாதிரி பின்விளைவுகள் என் வாழ்க்கையில வரும் பொழுது இதுல ஏதாவது நான் என்னுடைய சுய ஞானத்துல நம்பி நான் வாழ்றேனா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்டிங் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா லேப் பைபிள் தான். So even in our life when we encounter such kind of problems, when we find sudden consequences falling into our life, then the best lab that we can find நம்ம is நண்பன்ட்ட கேட்டா உனக்குலாம் ஒண்ணு ஆகாதுன்னு தான் சொல்லுவான். If you ask your friend, he will say nothing will happen to you. நீங்க குடும்பத்தார்ட்ட போய் கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. If you ask your family, they will say it is of no problem. ஆனா எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போனா சரியான கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணுவாங்களோ அதே போல கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய ஞானத்தை தெளிவாக்கும், நம்முடைய அறிவை நமக்கு புகட்டும். Like how when you go to a doctor they can diagnose you correctly, similarly the word of God alone can enlighten you and diagnose your problem. அப்போ ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னையே தன் பார்வையில ஞானி என்று கருதுகிறான் அப்படின்ற வாழ்க்கையில நான் சொல்லுவேன் ரெண்டு அடையாளங்களை நீங்க உங்க லைஃப்ல பார்க்கலாம். So I can tell you there are two signs to identify people or yourself who are wise in your own eyes. இன்னொரு விதமாய் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நம்முடைய பார்வையிலே நம்ம ஞானி அப்படி நினைக்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டு விதமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். In other words, when we are going on a journey to show ourselves wise in our own eyes, then it will be reflected in two ways. Correct. முதல் காரியம், first thing, நீங்கள் சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. Psalm 10:4. சங்கீதம் 10:4. Psalm 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளில் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. The wicked in his proud countenance does not seek God. God is in none of his thoughts. தன் நினைவுகளில் தன்னை ஞானி என்று எண்ணுகிறவனுக்கு இருக்கிற முதலாவது அடையாளம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்றவனா இருக்கிறான். அவன் நினைவுகளில் தேவன் அற்றவனா இருக்கிறான். The first sign to identify people who are wise in their own eyes, their life is devoid of God. அவர்களுடைய எண்ணங்களில் தேவனற்றவர்களா இருக்கிறார்கள். And they have no God in their thoughts. அது அர்த்தம் என்னன்னா, what does it mean? நான் எனக்கு போதும், தேவன்லாம் அவசியம் கிடையாது. I myself is enough for me. I need not have God. நான் தேவனை எல்லாம் சார்ந்து கொள்ளணும் அவசியம் இல்ல. It is not necessary for me to rely on God. நான் தேவனிடத்துல மன்றாடணும்னு அவசியமே இல்ல. It is not necessary for me to plead to God. ஜெபித்து என்ன பிரயோஜனம்? What is the use of praying? கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம்? What is the use of trusting God? என் பலனே எனக்கு போதும். My strength is enough. என் அறிவு எனக்கு போதும். My wisdom and knowledge is enough. என் பிரயாசம் எனக்கு போதும். My efforts are enough. என்னுடைய ஞானம் எனக்கு போதும். My wisdom is sufficient. கர்த்தரெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கூப்பிடணும் அவசியம் இல்ல. It is not necessary for to call God for everything. இப்படி சொல்லுகிறான் பாருங்க. அவன் யார் என்றால் அவனுடைய எண்ணங்களிலே தன்னை தவிர வேற ஞானி இல்லைன்னு நினைக்கிறவனுடைய எண்ணம் எப்படி போகுன்னு கேட்டா தேவன் எனக்கு அவசியம் இல்லை. So a person who consider himself to be wise in his own eyes, his life is devoid of God. இது ஒரு பெருமை, இது ஒரு விதமான பெருமை. This is a kind of pride. தேவனற்ற ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ்ந்து விட முடியும். I can live a life devoid of God. தேவன் எனக்கு அவசியம் இல்ல. I don't need God in my life. தேவனை நான் சார்ந்து கொள்ள வேண்டியதில்லை. It is not necessary for me to rely on God. நான் சொல்லுவேன் இந்த பெருமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை அல்ல, ஒரு மிகப்பெரிய தீங்குக்கு நேராக அவனை நடத்தி விடும். I tell you, this pride will not bring goodness to a person, but it will always lead to destruction. பாருங்க, ஒரு மனுஷனுடைய லைஃப்ல தேவன் அவனுடைய எண்ணங்களிலே இல்லாமல் போகிறார் அப்படின்னா அதை ரெண்டு விதமாக நீங்க பார்க்கலாம். ரெண்டு வெளிப்பாடுகள் அது தெரியும். So if the Lord is not present in the life of a person, that will be reflected in two ways. நான் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் பெரிய விளக்கம் கொடுக்க முடியாது. நான் கருத்துக்களை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன். I cannot give you much explanation. I just give you the subject alone. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள்ல தேவன் இல்லை அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? How to identify that the Lord is not present in the thought of a person? முதல் காரியம், first, எரேமியா 8:9. Jeremiah 8:9. எரேமியா 8:9. Jeremiah 8:9. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? The wise men are put to shame, they are dismayed and caught. Behold, they have rejected the word of the Lord, and what kind of wisdom do they have? நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தரற்ற தேவனற்ற எண்ணங்கள் உள்ள ஒரு ஞானி என்று தன்னை நினைச்சுக்கிறான் பாருங்க. அவனுடைய முதல் வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அவன்
புறக்கணிப்பான். A person who considers himself to be wise in his own eyes, thereby whose life is devoid of God, the first reflected sign in his life is he will reject the word of God. தேவனுடைய வார்த்தை புறக்கணிப்பான். He will reject the word of God. இந்த ஒரு பழக்கம் சில பேருக்கு உண்டு. So some people have this habit. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அதை வேண்டாம் என்று வெறுக்கிறவங்க இருப்பாங்க. There are people who reject and despise the word of God and hate it. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட மாட்டாங்க. They won't fear the word of God. கர்த்தர் பலமுறை பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. Though the Lord speak many times, they won't obey. தங்களுடைய பார்வையிலே பெரிய ஞானிகளாக நினைத்து தங்களுடைய மனது தங்களுடைய மாம்சம் சொல்றதுக்கே கீழ்ப்படிந்து வாழ்வாங்க. So they consider themselves to be wise in their own eyes and obey only their flesh and mind. பலமுறை கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறது போல இவருடைய வாழ்க்கை இருக்கும். So though they are warned many times, they harden themselves. Their life is of same sort. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனுஷன் அவனுடைய எண்ணங்கள்ல தேவனை வைத்திருக்கிறான், அவன் தன்னை ஞானி என்று எண்ணல அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் பயப்படுகிறான், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான். So what is the sign to identify that a person is not wise in his own heart and he is have God in his life? He will obey and fear the word of God. பாருங்க, நம்ம நிறைய பேர் ரிலிஜியஸா இருக்கலாம். ரிலிஜியஸ்ன்றது மத சடங்காச்சாரங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். So some people might be religious where they accomplish all the traditions of their religion. இந்த காரியங்களை நான் செஞ்சிரணும், I should accomplish these kinds of customs. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் நிறைவேற்றி முடிச்சிரணும். Since I am a Christian, I have to fulfill certain customs. சடங்குகளை நிறைவேற்றுவாருக்கு நிறைய பேருக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நிறைய பேருக்கு இஷ்டம் கிடையாது. Many people desire to fulfill all those traditions and customs, but they don't desire to fulfill the word of God. தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாய் மாற்றிக் கொள்ள விருப்பம் கிடையாது. They don't desire to change their life according to the word of God. அவர்களுக்கு வரும் ஆலோசனைகளை அவங்க புறக்கணிப்பாங்க. They just reject the counsel that comes to them. இன்னும் சில பேர் இருக்காங்க, தங்களுக்கு சாதகமாக வந்தா கேட்பாங்க, தங்களை குத்துற மாதிரி இருந்தா வேணான்றுவாங்க. There are some people who will accept if it is favorable to them, otherwise they will reject it. தேவனற்ற எண்ணங்கள் உள்ளவனுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் அவங்க they will reject the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க புறக்கணிப்பாங்க. A person who is devoid of God or his thoughts, in his thoughts, he will reject the word of God. இரண்டாவது, தேவனற்ற எண்ணம் உள்ள ஒரு தங்களையே ஞானி என்று நினைத்துக் கொள்றவங்களுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? What is the second sign to identify people who are wise in their own eyes and whose life is devoid of God? நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். If you read Romans chapter 1 verses 21 to 24, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவர்களை குறித்து 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். We read in verse 22. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகின்னு வாசிக்கிறோம். Here it says, professing themselves to be wise, they became fools. மற்றவங்க யாரும் அவங்கள ஞானின்னு சொல்லல. Others did not say them as wise. இவங்கள ஞானின்னு சொல்லிட்டாங்களாம். They themselves profess themselves to be wise. அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, so how will be their character? வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்துல, in verse 23, 21ஆம் வசனம் தயவு செய்து, verse 21, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். Because that when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations. நல்லா கவனிங்க. Listen carefully. தேவனற்ற சிந்தனை உள்ளவன் தன்னையே ஞானி நினைக்கிறான் பாருங்க. முதல்ல அவனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணிப்பான். So a person who is devoid of God, who considers himself to be wise in his own eyes, first he will reject the word of God. இரண்டாவது, அவன் என்ன செய்வான்னா, தேவனை ஆராதிக்க அல்லது தேவனை மகிமைப்படுத்த அவன் சம்மதிக்க மாட்டான். And next he will refuse to worship God or he will refuse to glorify God. தேவனுக்கு மகிமையை செலுத்த மாட்டான். He won't give glory to God. தேவன் என்று அவனுக்கு அறிவான். He know that he is God. ஆனால் தேவனை ஸ்தோத்திரிக்க மாட்டான். But he will never worship God. ஆனா தேவனை ஸ்தோத்திரிக்கிறதை விட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்துறது அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, but instead of thanking God or praising God and worshiping God, 23ஆம் வசனத்துல, verse 23, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றினார்கள். and change the glory of the uncorruptible God into an image made like to corruptible man, to birds and four-footed beasts and creeping things. தேவனை மகிமைப்படுத்துப்பா அப்படின்னா அதெல்லாம் மகிமைப்படுத்த மாட்டேன்.
So when they asked to worship and glorify God, they said, I will not glorify God. தேவனை மகிமைப்படுத்துவதுக்கு பதிலா என்ன செய்வேன்னா, நான் மிருகங்களை நான் மகிமைப்படுத்துவேன், நான் மனுஷனை மகிமைப்படுத்துவேன், நான் ஊரும் பிராணிகளை மகிமைப்படுத்துவேன், சிருஷ்டியை மகிமைப்படுத்துவேன், சிருஷ்டிகரை மகிமைப்படுத்த மாட்டேன். Instead of glorifying God, I will glorify men, I will glorify birds, I glorify beasts, I glorify creeping things. I will glorify creation but not the creator. இதையெல்லாம் அவன் தன் சொந்த கரத்தினாலே அவன் செய்து அவனே வடிவமைத்ததை அவன் வணங்குறான். So this he has made it out of his own hand, which we have made it into an image, and he worshipped that. இன்னைக்கு உலகத்துல பெரும்பான்மையான மக்களை நீங்க பாருங்களேன். Today when you see majority of the people in the world, ஆவியா இருக்கிற தேவனை, சிருஷ்டிகரா இருக்கிற தேவனை அவங்க ஆராதிக்க விரும்புறது இல்ல. they don't desire to worship the Lord who is in spirit and who is the creator. அவங்க தங்க கைகளாலே உண்டாக்கின சொரூபங்களை அவங்க வணங்குறதுல ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க. So they feel comfortable to worship the idols and the images that they have made out of their hands. இது ரொம்ப பரிதாபத்திற்குரியது. It is really pathetic. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் இங்க ஜீவனுள்ள தேவன் இருக்கேன். So here the Lord says, see, I am a living God here. நான் உண்டாக்கின பிராணிகளை போய் நீங்க வணங்குறீங்களேப்பா. But you are worshipping the beasts that I have created. நான் உண்டாக்கின மனிதர்களை நீ வணங்குகிறாய். You are worshipping men whom I have created. இத வேதம் சொல்லுகிறது, இது தேவன் அற்றவர்களுடைய மனதுல இருக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறான் பாருங்க, இந்த ஞானி பண்ற பைத்தியம் இதுதான். So this is the foolishness that are people who consider themselves to be wise in their own eyes. எனக்கு எல்லாம் தெரியும். They know everything. நான் என் கண்ணிலே பெரிய ஞானி. I am a great wise man in my own eyes. அவனுடைய பைத்தியக்காரத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய மகிமையை சிருஷ்டிகளுக்கு ஒப்பாக வச்சிட்டு அதை வணங்கிட்டு இருக்கிறது. His foolishness is comparing the glory of God equal to the creation and worshipping it. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இது பெருமளவு பரம்பி இருக்குது, நீங்க பார்க்கலாம். Today you can see that this is greatly spread in our world. மிருகங்களை வணங்குகிறார்கள். They worship beasts. அந்த மிருகங்களுக்கு அவங்க செய்கிற என்னென்ன நமஸ்காரங்களை பாருங்க. You see all kinds of praises and worship that they do to those animals. அது மிருகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்றதை அவங்க விளங்கிக் கொள்றது இல்ல. They don't understand that it is a creation created by God. இன்னொரு கூட்டம் இருக்கு. There's another crowd. அவங்க யார் தெரியுமா? லிட்டரலா இப்படிப்பட்ட ஒரு பிராணியையோ மனுஷனையோ உருவமாக மாற்றி அதை வணங்காத இன்னொரு கூட்டம் இருக்கு. There's another crowd who literally don't make any idols or images and worship it. ஆனால் அவருடைய கையின் பலத்தை அவங்களே ஆராதிப்பாங்க. But they will praise their own efforts of their hands. நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன். See, I earn so much. எனக்கு இந்த ஞானம் இருக்கு. I have so much of wisdom. என் கையே எனக்கு உதவி. My hands are my help. இது என்ன தெரியுமா? You know what is this? தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை. This is a life devoid of God. இது யாருடைய அடையாளம்? Whose sign is this? தன்னையே ஞானின்னு நினைச்சுக்கிறான். Who considers himself to be wise in their eyes. கொஞ்சம் அவன் உயர்த்தப்பட்டா போதும். When he is exalted a bit. கொஞ்சம் அவனுடைய கையின் பிரயாசங்கள் வெற்றி கிடைச்சிட்டா போதும். When he finds success in the efforts of his hands. கொஞ்சம் புகழ் கிடைச்சிட்டா போதும். When he gets little fame. அவ்வளவுதான், அவளை பிடிக்க முடியாது. Then you cannot find him. தேவன் எனக்கு அவசியம் இல்ல. I need no God at all. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தா? What did the Lord do to me? என்று சொல்லி கர்த்தரை நிராகரிக்கிறாங்க. They will just reject God. அப்ப நான் சொல்லுவேன், முதலாவது நம்முடைய எண்ணங்களிலே நம்மையே ஞானி நினைக்கிறது என்னன்னா, தேவனை பின்னுக்கு தள்ளி நம்மையே முன்னுக்கு தள்ளுறது. So first thing, when you how to identify that you are wise in your own eyes, that is where you just push God behind and you put yourself to the front. தேவன் அற்ற வாழ்க்கை. A life devoid of God. தேவன் அற்ற வாழ்க்கை. A life devoid of God. நீங்கள் தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Daniel chapter 4, இந்த ஒரு சோதனையில சிக்கினவன் நேபுகாத்நேச்சார் என்பதை நீங்க படிக்கலாம். You can read that this king Nebuchadnezzar was the one who was caught in this temptation. நேபுகாத்நேச்சார் ஒரு மிக வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். This Nebuchadnezzar was a very powerful king. அவன் கண்ட தரிசனத்துல கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறார், பொன்னான தலை நேபுகாத்நேச்சார் தான். So in the dream that the Lord revealed to him, that the golden head is actually Nebuchadnezzar. அவனுக்கு எல்லா மகிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And all glory was given to him. அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு மேன்மையாக இருந்தது. His kingdom was so great. அவன் கட்டின பாபிலோன் என்பது சாதாரண ஒரு சாம்ராஜ்யம் அல்ல, இன்றைக்கு வரைக்கும் மேன்மையாக நினைக்கப்படுகிற ஒரு சிவிலைசேஷன் அவர் கட்டினாரு. So the Babylon that he constructed is not an ordinary thing, but it is considered to be the great civilization even today. ஆனால் ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்னா, 29-30 வசனங்களை வாசிக்கும் போது, if you read verses 29 and 30, என்னுடைய கை பலத்தினால் பிரயாசத்தினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா, that he said that it is not this great Babylon that I have built for the house of the kingdom of God. உலாவி பார்த்த உடனே சொல்றாரு, எனக்கு எல்லாம் என் கை பலத்தினால் நான் கட்டிட்டேன். So it is by my might I have done this. இதுக்கு தேவன் அவசியம் இல்லை, இதெல்லாம் என்னாலே நான் பண்ணிட்டேன். God is not necessary for this, it is I who have done this by myself. சொல்லுகிறது, கர்த்தர்
அவன் மேல பிரியமா இல்ல. The Bible says the Lord was not delighted in அதை him. தேவன் அங்கீகரிக்கல. The Lord did not accept it. அவனை பெரிய ஞானி என்றும் அவன் சாதனையாளன் என்றும் பரலோகம் வந்து அங்கீகரிக்கல. The heaven did not accept that he is a wise man and he is an achiever. வேதம் சொல்ல கர்த்தர் அவனை மனுஷரிலிருந்து தள்ளி மிருகங்களைப் போல மேயும்படி வைத்தார். The Bible says the Lord drove him away from men and made him to live like an animal. நீங்கள் கடைசில படிப்பீங்களானா 37ஆம் வசனத்துல படிப்பீங்களானா If you read verse 37, அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்த போது அவன் என்ன சொல்லுகிறான்னா தன்னை அல்ல உன்னதத்தில் இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தினான். one day when he came to senses, he did not exalt himself but glorified the Lord in heaven. அப்பொழுதுதான் மகிமை அவனுக்கு திரும்ப வந்தது. Only then he got back his glory. பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள்ல நம்ம ஞானியா என்றது அப்படின்னா தேவன் அற்ற வாழ்க்கையை விரும்புவது, அதை பின்தொடர்ந்து செல்வது. My dear ones, if you consider yourself wise in your own eyes, it means that you are living a life devoid of God and following it. கர்த்தர் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. The Lord desires that we should come out of such kind of life. பாருங்க, நம்ம எவ்வளவு மாடர்ன் லைஃப் நம்ம வாழலாம், எவ்வளவு மாடர்னான கேஜெட்ஸ் நம்ம கையில் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்களை முன்னால செய்ய முடியாது இப்ப செய்யக்கூடிய நிலையில் நம்ம இருக்கலாம். No matter we may live in a modern, we may live a modern life or in a modern time or trend, or we may have modern gadgets where we can do many things which was not done earlier. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வசதிகள், எவ்வளவோ நம்ம கையில மேன்மைகள் நமக்கு வரலாம். We may have so much of greatness in our hands, we may have great sophistications in our life. ஆனால் இவைகளை எல்லாம் கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்து போக கூடாது. But don't ever forget, it is God who gives all these things. இவைகள் எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. All this comes from his hand. இவைகள் எல்லாம் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையில இவைகள் பிரயோஜனமற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். And we have to understand it is of no use in a life which is devoid of God. ஆகவே முதலாவது நான் சொல்லுவேன், நம்முடைய பார்வையிலே ஞானிகளாய் இராதபடி நம்முடைய வாழ்க்கையில தேவனை நடுநிலையில வைப்போமானால் இந்த சோதனையில சிக்காம இருப்போம். Therefore I could tell you that we may not consider ourselves wise in our own eyes, that we may place God in the center of our life, then we will not be caught in this temptation. ஒருவன் தன்னுடைய பார்வையிலேயே தன்னுடைய எண்ணங்களிலேயே ஞானி என்று எண்ணாம இருக்கணும் அப்படின்னா முதலாவது தேவனற்ற வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும். So if a person ought to consider himself not wise in his own eyes, then he have to come out of a life which is devoid of God. இரண்டாவது, இப்படிப்பட்ட சோதனையில விழுறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நான் காண்பிக்கிறேன். And second problem I will show people who are caught in this temptation. நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்பீர்களானால் Romans 12 and verse 16. ரோமர் 12:16. Romans 12:16. ஒருவரோடே ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். Be of the same mind toward one another. Do not set your mind on high things, but associate with the humble. Do not be wise in your own opinion. நீ உன்னை ஞானி என்று எண்ணாத. Do not consider yourself wise in your own eyes. இங்கேயும் அதுதான் எழுதுறாரு பவுல். Here he also writes the same thing. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். Do not be wise in your own opinion. எப்படி இந்த நம்மையே நம்முடைய பார்வையில புத்திமான்கள் என்று எண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? So what are we supposed to do to identify that we may not find ourselves wise in our own இப்படி eyes? தங்களையே ஞானிகள் என்று நினைக்கிறவங்களுடைய அடையாளம் என்ன? What is the sign to identify people who are wise in their own eyes? இரண்டாவது நான் சொல்லுவேன். Second I would tell you. முதலாவது நான் சொன்னேன் தேவனற்ற வாழ்க்கை வாழ்வது. So first I told you their life is devoid of God. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, இவர்கள் மற்றவர்களை புறக்கணிப்பது அல்லது உதாசீனப்படுத்துவது. they despise others. மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது. They despise others. இவர்கள் யார் என்றால் தங்களுடைய எண்ணங்களிலே தங்களை ஞானி என்று நினைக்கிறவங்க. They are the people who consider wise in their own eyes. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். Let us read this verse ரோமர் again. 12:16. Romans 12:16. ஒருவரோடே ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். Be of the same mind toward one another. Do not set your mind on high things, but associate with the humble. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யாரோட இணங்கி போங்க? So you have to go with whom? யாரோட இணங்கணும்? You have to associate with whom? தாழ்மையானவர்களோட இணங்குங்க. You have to associate with the humble. நீங்க மேட்டிமை எண்ணம் உள்ளவர்களா இருக்காதீங்க. You don't set your mind on higher things. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா இருங்க. But be of same mind with each other. நல்லா கவனிக்கணும். You have to listen பாருங்க, carefully. நம்முடைய வாழ்க்கையில நம்மையே ஞானி என்று நினைக்க பண்றதனுடைய சோதனை எங்க இருந்து வருதுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், மற்றவர்களை
நம்ம உதாசீனப்படுத்துறோம் பாருங்க, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் அது கிளம்புது. So this kind of attitude where we consider ourselves wise in our own eyes will come or rise from the place when we despise others. எப்போது ஒரு மனுஷன் இன்னொருவனை அசட்டை பண்ணுவான்? So when will a person despise the other one? நான் சொல்வேன் 2 காரணங்கள். I tell you 2 reasons. முதலாவது, First, நீதிமொழிகள் 28:11. Proverbs 28:11. நீதிமொழிகள் 28:11. Proverbs 28:11. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். The rich man is wise in his own eyes. இங்க என்ன பிரச்சனை? What is the problem here? ஏன் அவங்க இன்னொரு சக மனிதனை அவங்க அசட்டை பண்றாங்க அப்படின்னா, Why do they despise an associate? அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுடைய அஸ்திபாரமாக மாறும்போது, When their foundation is their riches. அவர்களுடைய டெஃபினிஷனே என்னன்னா ஐஸ்வர்யம். Their definition is riches. அவர்களுடைய கண்கள்ல மேன்மையா தங்களை பார்க்க வைக்கிறது என்னன்னா கையில வந்த பணம். So the money of the riches consider them to be see great. பாருங்க, இந்த பணம் அல்லது ஐஸ்வர்யம்ன்றது பல விதங்கள்ல இதை நீங்க விளக்கலாம். So this riches or money you can explain in many ways. எல்லாருக்குமே ஒரே ஐஸ்வர்யம் கிடையாது. It's not that everyone have the same riches. சில பேருக்கு பணம் என்ற ஐஸ்வர்யம் இருக்கும். Some people have money as riches. சில பேருக்கு அழகுன்ற ஐஸ்வர்யம் இருக்கும். Some people have beauty as riches. சில பேருக்கு ஞானம்ன்ற ஐஸ்வர்யம் இருக்கும். Some people have wisdom as riches. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புன்ற ஐஸ்வர்யம் இருக்கும். For some people it is education that is riches. மற்றவர்களை விட ஏதோ ஒன்றுல நன்மையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனுபவிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஐஸ்வர்யவான். So a person who experience or enjoys a little privilege than others in a state, that is actually riches. இந்த privilege ஒருவனுக்கு கிடைத்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது. So when a person receives that privilege, he considers himself there is no one beyond him. நம்ம படிப்பை மிஞ்சி நமக்கு யாரும் படிக்க முடியாது. There is no one who can study more than me. நம்மளை விட யாரும் அழகு கிடையாது. There is no one more beautiful than me. நம்ம மேன்மையை விட யாரும் மேன்மை கிடையாது. There is no one greater than my greatness. என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் ஜாதி என்ன, என் பின்னணி என்ன. So what is my caste, what is my community, what is my creed and what is my tribe? நான் அவனை விட பெரியவன், I am greater than him. அவன் என்னை விட தாழ்ந்தவன், And he is more humble than me. அவனோட என்ன சம்பந்தம் பண்ற? So why should I associate with him? ஏன் பணம் என்ன, What is my riches? ஏன் வருமானம் என்ன, What is my income? அவன்லாம் எந்த மூலைக்கு? And he cannot be compared to me. ஏன் அழகு என்ன, What is my beauty? அவங்களோடலாம் பக்கத்துல நிக்க முடியாது. They cannot even come near to me. See, இந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க, ஒருவரோடு ஒருவர் இணங்க முடியாம இருக்கிறோம் பாருங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்டா, தன்னையே பெரிய ஞானி நினைக்கிறவன் தான் இப்படி இருப்பானா. So a person when he thinks this way and cannot associate with the other person, he is the one who is wise in his own eyes. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கொஞ்ச காலம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. Apostle Paul was also thinking the same way for a few நீங்கள் times. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வாசித்தீங்கன்னா, If you read Philippians chapter 3 verses 5 to 6, அவர் தன்னை பற்றி மேன்மை பாராட்ட கொஞ்சம் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு அவருக்கு. so he had a list to speak great about himself. அவர் சொல்லுகிற 5ஆம் வசனத்துல பாருங்க, Verse 5 he says, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், I was circumcised the 8th day இஸ்ரவேல் வம்சத்தான், from the stock of Israel, பென்யமீன் கோத்திரத்தான், of the tribe of Benjamin, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், and Hebrew of the Hebrews, நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், as touching the law a Pharisee, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், concerning zeal persecuting the church, நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், touching the righteousness which is in the law blameless. இவருக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாரு. So he had his own list. நான் யாரு? Who am I? பரிசேயர். I am a Pharisee. நான் யாரு? Who am I? நீதிமான். I am a righteous. நான் யாரு? Who am I? விருத்த சேதனம் அடைந்தவன். I am a circumcised. நான் யாரு? Who am I? நான் இஸ்ரவேல் வம்சத்தான். I am from the stock of Israel. நான் பென்யமீன் கோத்திரமாக்கும். I am from the tribe of Benjamin. எபிரேயர்ல எபிரேயன், பியூர் blood. I am a Hebrew of Hebrews, a pure blood. எல்லாம் ரொம்ப பெருமை அவருக்கு. He is very proud about that. எல்லாம் மேன்மைப்படுத்திட்டு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, And what is the end of this greatness? தன்னுடைய சக மனிதனை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். He was persecuting his associate. இதுக்கு ஒத்து வராதவங்க இணங்காதவங்க அத்தனை பேரையும் அவன் தாழ்வாக நினைத்தான். And whoever don't associate or comply to this, he considered themselves to be low. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அத்தனையும் உடைச்சு போட்டாரு. But one day God broke everything. அவன் தமஸ்குக்கு போகிற வழியில சடிது வெளியில அடிச்சாரு பாருங்க. As he was on his way to Damascus, the Lord met him in a sudden light. இந்த பரிசேயன், நான் எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேலன் எல்லாம் மொத்தமா கீழே விழுந்து கண்ணு கூட போச்சு. So there's all the circumcised, the Israelite, the Benjamite, the Hebrew, all these things fell down and broke it. இப்ப தன்னையே தன்னால பார்க்க முடியல. Now he has become blind and not able to see himself. இப்ப கேக்குறான், Now he says, நான் என்ன செய்ய வேண்டும்? what am I supposed to do? நான் என்ன செய்யணும்? What should I do?
கடைசியில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, At last he says, நான் எதையெல்லாம் என் வாழ்க்கையில மேன்மேன்னு நினைச்சானோ அத்தனையும் நான் குப்பையாக நினைக்கிறேன்னு சொன்னேன். whichever I consider to be great in my life, I consider them to be dung in my life. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றாங்க, Today many people say that they are saved, ஆனா அந்த குப்பையை தூக்கி தலையில வச்சிருக்காங்க. but they have kept that all trash upon their head. நான் யாரு, Who am I? என்னுடைய வம்சம் என்ன, And what is my tribe? என்னுடைய செல்வம் என்ன, What is my riches? என் நிலைமை என்ன, What is my state? இந்த அத்தனை குப்பை இருக்கு பாருங்க. All these trashes. ஒன்னும் நம்மோட வந்ததும் இல்ல, நம்மோட போறதும் கிடையாது. So all these do not come with us and they are not going to come with us. ஒன்னையும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னையும் கொண்டு போறது இல்ல. We have not brought anything and we are not going to take anything. இந்த குப்பையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு, ஐயோ நம்மள போல ஞானி யாரும் இல்ல, நம்மள போல ஐஸ்வர்யவான் யாரும் இல்ல, நம்மள போல மேன்மையானவன் யாரும் இல்லைன்னா தங்களையே தாங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. They keep all this trash upon their head and they just feel proud about themselves, saying there is no one greater than me, there is no one richer than me, there is no one greater than me. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நமக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யங்களால நாம இன்னொரு சக மனிதனை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அசட்டை பண்ணவே கூடாது. We should never despise other associates using these riches which the Lord has given us. நம்ம அதை மறந்துடவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், இவைகளெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார். We should every day we should remember that it is God who has given all these things. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தது அவருடைய நோக்கத்தை என் மூலமா நிறைவேற்றுறது. And the Lord has given all these things that he might fulfill his purpose through me. இதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா நம்ம எந்த மேன்மையும் குறித்து நம்ம பெருமை பாராட்டவே மாட்டோம். So if we understand this thing, we will never boast about any greatness that we have. உதாரணமா பாருங்க, For example, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கான்னு வச்சுக்கிடுங்களேன். consider a rich man. அவர் ஒரு 5 கோடிக்கு ஒரு விலை உள்ள ஒரு கார் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. Consider he is having a car that costs around 5 crores. அந்த காரை அவர் ஓட்ட மாட்டாரு. He will not drive that car. அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சிருப்பாரு. There is a driver who can drive the car. அந்த டிரைவருக்கு ஒரு 20,000 25,000 சம்பளம் கொடுப்பாரு. And he may pay 20,000 or 25,000 to the driver. இப்போ இந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இவர் வாங்காத ஒரு காரை ஒரு 3 கோடி 5 கோடி காரை இவர் ஓட்டிட்டு போறாரு. So now this driver is driving a car which is 3 crores or 5 crores which he has not even bought. பாருங்க, தான் இந்த காரை ஓட்டுனாலும் அந்த டிரைவருக்கு ஒரு அறிவு இருந்துகிட்டே இருக்கு, இது ஏன் கார் இல்ல, இதை நான் எதுக்காக ஓட்டணும்னா என் எஜமானுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இந்த வண்டியை ஓட்டணும். So though the driver drives the car, but he knows very well that though I drive the car, it is not my car, but I am driving this to fulfill the purpose of my master. நான் தினந்தோறும் இந்த காரினுடைய சுகபோகங்களை நான் அனுபவித்தாலும் இது யாருக்காக அப்படின்னா எனக்காக இல்லை, என் வீட்டில் என் பிள்ளை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இல்லை. So though I enjoy the comfort and all the things of this car, it is not for my use. I cannot take my children in this car. என் மனைவி எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு இல்ல. It's not to take my wife to beach in this car. நான் கடைக்கு போறதுக்கு இந்த கார் எடுத்துட்டு போக முடியாது. Not to take this car to all the shops. இது எதுக்காக? This is for what? எஜமானுக்காக. This is for my master. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற காரை வாங்கி இருக்கிறார். He has bought this car to fulfill his purpose. அந்த சாவியை என் கையில கொடுத்திருந்தாலும் though he has given the key of that car to me, நான் என் இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. I cannot use for my own self. இது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றது கொடுக்கப்பட்டது. This is given to fulfill his purpose. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்ம கையில கர்த்தர் எத்தனை கோடிகளை வேணா கொடுக்கலாம். No matter how many crores the Lord may give us. ஒண்ணு மறந்துட கூடாது நீங்க. You should never forget. இந்த பணம் உங்களுக்கு இல்ல. This money is for not you. நீங்க நினைச்சிட்டப்பா எனக்கு தான் ஆர்டர் கொடுத்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல. You may think God has given me, but not at all. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புறாரு, அதுக்காக கொடுத்து வச்சிருக்காரு. The Lord want to do something through you and that is why he has given you. நம்ம காண்டர் பயங்கர ஞானம் கொடுத்திருக்கலாம். God might have given you good wisdom. நம்ம ரொம்ப பெருமை அடிச்சிட்டோம்ப்பா, ஏன் இப்ப கார் சாவி என்கிட்ட இருக்குன்ற மாதிரி டிரைவர் பெருமைப்படுற மாதிரி நம்ம பெருமைப்பட கூடாது. Like how the driver who has the key of the car boasts himself, you should not feel proud over that. அந்த பைத்தியத்துக்குள்ள நம்ம போயிட கூடாது. We should not enter into that foolishness. நமக்கு சொல்லணும், ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு இவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கீங்க. Lord, we should say, Lord, you have given me so much of wisdom. இது என்னது கிடையாது, உம்முடைய ஞானம். Lord, it is not my wisdom but yours. இது உம்ம சித்தத்தை நிறைவேற்றதுக்கு நான் எப்படி இதை பயன்படுத்தணும்? Lord, how should I utilize to fulfill your purpose? கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மேன்மையான இடத்தை கொடுத்திருக்கலாம். God would have given a great good position. ஒரு நாள் மறந்துட கூடாது, இது எனக்காக இல்ல, கர்த்தர் ஏதோ ஒன்றை இந்த பதவியிலிருந்து நான் செய்யணும்னு விரும்புறாரு, அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. We should never forget this is not for myself, but the Lord has kept me in this position that I may do something for the glory of God. யோசேப்பு பாருங்க, Look at Joseph. நேத்து கூட அவனை பற்றி நம்ம கவனிச்சோம். Even yesterday we saw about him. சொல்லுகிறான், பார்வோனுக்கு தகப்பனாக அவன் வீட்டார் அனைவருக்கும் அவன் கர்த்தனாக எகிப்து முழுவதற்கு அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். The Lord has made him as the father of pharaohs and the governor of the entire nation of Egypt. ஆனா அவர் சொல்றார், இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு தெரியுமா? But why did God give all these things? அநேக ஜனங்களுக்கு ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படி கர்த்தர் என்னை கொண்டு வச்சிருக்காரு.
வச்சிருக்காரு. The Lord has brought me here that I may bring posterity to many people. ஒரு நன்மை, நீங்க ஒரு சத்தியத்தை மறந்துடவே கூடாது. You should never forget a truth. எல்லா பொசிஷன், எல்லா பிரிவிலேஜ், எல்லா ரிச்சஸ் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட கொடுக்கிறாருன்னா அவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார். இவன் மூலமாக இவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். So no matter whatever privilege or whatever position or whatever riches you may have, it is just for one reason, that it should become useful for God's purpose. யோசித்து பாருங்க, ஏங்க நம்ம எல்லாம் மற்றவங்களோட, உதாரணமா ஞானம் நமக்கு இருக்கு வச்சுக்கிடுங்களேன். For example, consider you have wisdom. ஏன் கர்த்தர் மற்றவர்களுக்கு இல்லாத ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு? Why has God given a wisdom which other people don't have? உதாரணமா நீங்க ரொம்ப ஐஸ்வர்யவான்னு வச்சுக்கிடுங்களேன். Just consider, for example, you are very richer. ரொம்ப பணம் உங்களுக்கு வருது. You have more riches and money. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கர்த்தர் மற்றவங்களை விட்டுட்டு, ஏன் உங்க குடும்பத்தார்ல கூட சிலரை விட்டுட்டு, ஏன் உங்களை மாத்திரம் உங்களை ஐஸ்வர்யவானா மாத்தினாரு? Why did God make you rich, excluding other people, even people that are present in your family? யாருக்குமே கிடைக்காத உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு ஏன் கொடுக்கிறாரு? Why does God give you great positions which other people have not got? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். Just examine that and see. இதுக்கு ஏதாவது தகுதி நமக்கு இருக்கா? Are we worthy or deserving? என்ன ஏதாவது புண்ணியம் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி இருக்கிறோமா? Or have we done any good to receive all these things? யோசித்து பாருங்க. Just think about it. ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கோமா? Have we done any goodness? ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு, ஞானியா இருக்கிறதுக்கு, பதவியில உட்கார்றதுக்கு என்ன பண்ணங்க புண்ணியம் பண்ணோம்? What goodness did we do that we may be rich or sit in a good position or privileged? எப்படி இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? How to find it? What is the meaning behind this? How do you find the purpose? ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். And the Lord said unto Abraham, I will bless you, blessing I will bless you, and you shall be a blessing. உன்னிலே உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். And in you shall all the nations of this world shall be blessed. நீ மற்றவர்களுக்கு, உலகம் முழுவதுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால உன்னை வச்சிருக்க, அதை மறந்துடாத. I have set you as a channel of blessing to other people. நான் சொல்லுவேன், எப்பொழுது நம்ம மற்றவங்களை நம்மளை விட தாழ்வா நினைக்க மாட்டோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே யாருக்கோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கதா எனக்கு கொடுத்திருக்கீங்க. So when we will not despise other people or think low about other people, when we think that the Lord, whatever you have given me, just for the use of other people. அதனால தான் இயேசு சொன்னார், ஒரு அழகான ஓமானம் சொன்னார் பாருங்க. That's why Jesus said a good parable. ஒரு எஜமான் தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுட்டு போனாராம். So master gave us vineyard to lease. அவர் லீஸ் கூட்டிட்டு போறாரு. He gave the vineyard to lease. அவர் லீஸ் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கனிகாலம் வந்த உடனே ஆளை அனுப்புறாரு, கொஞ்சம் அது கனி எடுத்துட்டு வாங்கப்பா அப்படினா. So after when it is the time for harvest, he sent people to get the fruits out of it. அந்த குத்தகைக்கு வேலைக்கு வந்தான் பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டானா, இந்த தோட்டமே நமக்கு தான் சொந்தம். So the one who came to take care of this vineyard, he thought this vineyard belongs to me. அதனால வந்தவனை போட்டு அடியன்னு அடிச்சு அவனை கொன்னு போடுறாங்க. Therefore he beat them and they killed the one who came for that. கடைசில குமாரன் அனுப்புனா கூட அடிச்சு கொன்னு போடுறான். At last though he sent his own son, he also killed them. ஏன் இவங்க இப்படி டிஸ்பைஸ் பண்ணாங்க? Why did they despise him? அவங்க நினைச்சிட்டாங்க இது என்னுடையது. They thought it is their own. நான் தான் சொந்தக்காரன். I am the owner of this vineyard. மறந்துட்டாங்க, இது முதல்ல எஜமானது பா இது. They forgot that it belongs to our master. தற்காலிகமா என்கிட்ட கொடுத்திருக்காரு. It is temporarily given to me. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about it. பணக்காரங்க எப்பவுமே பணக்காரங்களா இருக்காங்களா? Are rich people always rich? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think about it. எப்பவுமே பணக்காரங்களா இருக்காங்க? Are they rich always? கிடையாது. No. தங்களுடைய வாழ்நாட்களிலேயே ஐஸ்வர்யமா ஆரம்பிச்சவன் ஆண்டியா முடியறவனு இருக்கான். There are people who have started as rich people, end as poor even in their lifetime. ஏன் ஞானி எல்லாருமே எப்பவுமே ஞானியா இருக்காங்களா? Are wise people always wise? ஒரு காலம் அவங்க ஞானத்தை கேட்கறதுக்கு உலகமே காத்திருந்துச்சு, ஒரு காலம் அவங்கள யாருனே சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. Once the entire world was waiting to listen to their words of counsel, but at one point of time no one is listening to them. ஏங்க பதவியில உட்கார்றவங்க என்ன வாழ்நாளமா பதவியில உட்கார்ந்திருக்காங்க? So are people seated in a position, are they seated all the day of their life? நம்ம ஊர்ல பார்த்தா 5 வருஷம் உட்கார்ந்திருக்கான், அந்த சேர்ல ஆடி உட்கார்றான், பயந்துட்டு உட்கார்றான். So even in our places they just sit in that position for 5 years, and that too with great fear. ஏங்க நேத்துக்கு என்ன மாதிரி புகழ்ல உயர்வுல வாழ்ந்தவன் இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் இருக்காங்க. A person who lived in a great popularity and fame yesterday, he is no more found today. யாருமே எந்த பதவியும் தனக்குன்னு பிடிச்சிக்க முடியாது. No person can hold any position for himself. கர்த்தர் எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு தெரியுமா? Why did God give all these things? உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு காலத்துல நீ அதை ஒழுங்கா பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துக்கோ. That you may make the proper use of the thing in the particular time and be blessing to other people. உனக்கு ஞானம் கொடுத்தனா அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு நீ புகட்டுவேன்னு சொல்லி உன்னை வச்சிருக்கேன். If I have given you wisdom, it means that you will teach that wisdom to other people. உனக்கு ஐஸ்வரியம் கொடுக்கறேன்னா அதை எடுத்து பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவேன்னு எதிர்பார்த்து வச்சிருக்கேன்ப்பா. So if I have given riches, it means that you will give and
share the riches to other people and you will be a blessing to other people. உனக்கு ஒரு பதவியை கொடுத்து உயர்த்தி எல்லாருக்கு மேல நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன்னா காரணம் என்னன்னா நீ அநேகருக்கு ஜீவரட்சணை செய்வ, நிறைய பேரை உயிரை காப்பாத்துவேன்னு நான் வச்சிருக்கேன். So if I kept you in a higher position than other people, it means that you will save other people and bring a posterity to their life. இந்த நிலையில இருக்கிறோம் நாமன்றது உணர்ந்துட்டு இன்னொருவனை என்ன செய்யக்கூடாதுன்னா அசட்டை பண்ணக்கூடாது. So we having realized that we are in certain state and we should never despise other people. நாம எப்படி இருக்கணும்னு பவுல் சொல்றாருன்னா, Paul says how we are supposed நீ to உன்னை be. ஞானின்னு எண்ணிராதப்பா, Don't consider yourself to be wise, தாழ்மை உள்ளவர்களுடனே இணங்கி போ. but associate with the humble. தாழ்மை உள்ளவர்களே இணங்கி போப்பா. But associate with the humble. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்தது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி, The Lord has given you all this blessing that you might be a blessing to others, இல்லாதவனுக்கு கொடுக்கும்படி. that you may give to the one needy. அல்லேலூயா. Hallelujah. நம்மள உக்கிரானத்துவம் உள்ளவனாய் கர்த்தர் பார்த்து வைக்கிறார். The Lord has kept us with a stewardship. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தன்னையே ஞானி நினைக்கிறவன் யார் அப்படின்னா, தன்னுடைய பிறனை அவன் அசட்டை பண்ணுகிறவன். Who is the person who is wise in his own eyes? He is the one who despises others. ரெண்டாவது, தன்னையே பெரிய ஞானி நினைக்கிற சுபாவம் யாருக்குள்ள வரும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 32:15. And second, you can read Deuteronomy 32:15. 32:15. 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், அவன் கொழுத்து ஸ்துலித்து நிணம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். But Jeshurun grew fat and kicked. You grew fat, you grew thick, you are obese. Then he forsook God who made him and scornfully esteemed the rock of his salvation. 18ஆம் வசனம் பாருங்க. Verse 18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். Of the rock who begot you, you are unmindful and have forgotten the God who fathered you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தன்னையே ஞானி நினைத்து மற்றவனை அசட்டை பண்றவன் யார் தெரியுமா? Who is the one who is wise in his own eyes and despise others? ரெண்டாவது, Second, அவர்கள் தாங்கள் எங்கிருந்து துவங்கினோம் அப்படின்றத மறக்கிறவங்க தான். they are the people who fail to remember their start. their beginning. அவங்க எங்கிருந்து துவங்கினோம் அப்படின்றத மறந்துடுறாங்க. They fail to remember their beginning. இந்த யெஷூரன் நீ கொளுத்துட்டாராம். This Jeshurun has grew fat today. அவர் இப்போ ஸ்துலித்தாராம், இப்போ நினம் துண்ணினாராம். Now he has grown thick and he is obese now. அதோட விளைவு என்னன்னு கேட்டா, And what is the தன்னை outcome? கொண்டு வந்த தேவனை மறந்தாராம். He forsook God who made him தன் ரட்சிப்பின் கன்மலையை நினைக்காம போயிட்டாராம். and he scornfully esteemed the rock of his ஆனா salvation. இவருடைய ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, But what was his beginning? நீங்கள் அதே 32ஆம் அதிகாரம் உபாகம் 32:10 இருந்து பாருங்களேன். If you read Deuteronomy 32 from verse 10, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். he found him in a desert land and in the wasteland a howling wilderness. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். He encircled him, he instructed him, he kept him as the apple of his eye. நீங்கள் தொடர்ந்து 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, If you read verse 12, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். so the Lord alone led him. 13ஆம் வசனம், Verse 13, பூமியில் உள்ள உயர்ந்த வாசஸ்தலங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். he made him ride in the heights of the earth, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். that he might eat the produce of the fields. கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாரில் இருந்து விடியும் எண்ணெயும் அவனை உண்ணும்படி செய்தார். He made him draw honey from the rock and oil from the flinty rock. பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளை கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். Curds from the cattle and milk of the flock with fats of lambs and rams of the breed of Bashan and goats with the choicest wheat, and you drank wine and the blood of grapes. பெரிய லிஸ்ட் இருக்கு அவருக்கு. அவருடைய டேபிள பாத்தீங்கன்னா பயங்கரமான செழிப்பு இருக்கு. So when you look at his table, there was great prosperity. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? Where did this come from? கர்த்தர் கொடுத்தாரு. The Lord gave him. கர்த்தர் கொடுத்தாரு. God gave him. அவர் சொல்றாரு, இப்ப கொளுத்த உடனே தன் தேவனை மறந்துட்டானா. Now when he is prosperous, he forgot God. இன்னொரு விதமா சொன்னா, In other words, தன்னோட ஆரம்பங்களை மறந்துட்டான். he forgot his beginnings. அன்பானவர்களே, My dear ones, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குன்னு மறந்துடாதீங்க. don't ever forget that we all have a beginning. எல்லாருக்கும் ஆரம்பம் இருக்கு. Everyone have a beginning. நாம தானா ஸ்துலித்திரல, தானா வளர்ந்திரல, தானா நம்ம எழும்பிரல. So we did not grow up, we did not blossom, or we did not come out of our own. தேவன் நம்மை வளர்ப்பதற்கும் நம்மை உயர்த்துவதற்கும்
பல வழிகளிலே பல படிகளிலே நம்மை நடத்தி தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். The Lord has led us through many levels, many steps, many ways to bring us to this position. தன்னுடைய பார்வையில ஞானி என்று நினைக்கிறவன் தான் கடந்து வந்தான் பாருங்க, அந்த பாதைகளை மறந்துடுவான். The one who sees or who is wise in his own height, he will fail to remember or he will forget his beginnings. தானே தன்னை உண்டாக்கி விட்டது போல ஒரு எண்ணத்துல அவன் இருப்பான். He will be in a thought that he himself has made him. அப்படி இருக்க கூடாது. You should not be so. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்க இருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. We should never forget our beginning from where we came. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம இந்த நிலை கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ மனிதர்களை தேவன் பயன்படுத்தினான்றதை மறந்துடக்கூடாது. We should never forget that Lord has used many people in our life to bring us to this position. நம்ம படிச்சிருக்கிறோம்னா நமக்கு படிப்பித்த போதகர்கள் இருந்ததனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். If you are educated, then it means that we should thank God for the teachers that the Lord has given us. எத்தனை ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில கல்வி புகட்டலைன்னா நம்ம இந்த நிலைமையில உட்கார்ந்திருக்க மாட்டோம். If the teachers have not taught us good lessons, we have not been in such a state today. நாம இன்னைக்கு படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோருடைய வேர்வையிலிருந்து வந்த அவர்களுடைய ஃபீஸ்ல இருந்து நமக்கு படிச்சோன்றதை மறந்துடக்கூடாது. So if you are educated today, don't ever forget that the fees that came out of the sweat of your parents. அழகு நம்மட்டே வந்திரல. The beauty did not come from us. மறந்துடவே கூடாது. Don't ever forget that. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் யாரோ ஒருவருடைய ஒரு கை, அவர்களுடைய ஒரு 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 பங்கு இருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. And each and every part of life, don't ever forget there is a part or the portion of some other people's help. இதை மறந்தவன் என்ன செய்வான் தெரியுமா? Now what the person who forgets this ஞானி என்று நினைத்துக் கொள்வான். he considers himself wise in his own eyes. தன்னாலே எல்லாம் உருவாயிருச்சு. Everything came by himself. ஆனா இந்த காலையில நம்ம கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. But this morning the Lord is speaking with us. உன்னை நீயே ஞானி என்று எண்ணாதப்பா. Don't consider yourself wise in your own eyes. எப்போ ஒருவன் அப்படி எண்ணுவான்? When will a person think so? ரெண்டு காரியம். Two things. ஒன்று, தேவன் அவன் வாழ்க்கையில அவசியம் இல்லை என்று எண்ணுகிறவன். So when his life is devoid of God. இரண்டாவது, Second, பிறன் தனக்கு அவசியம் இல்லை என்று அவனை அசட்டை பண்ணுகிறவன். the one who despises others. நான் சொல்லுவேன், இந்த ரெண்டு பழக்கம் நமக்கு வேண்டாம். I tell you, we should not have these two habits. என்ன நான் ஞானி என்று எண்ணி எனக்கு ஐயோன்ற பட்டம் வேணாம் ஆண்டவரே. Because I don't want to be called as woe when I consider myself wise in my own eyes. என்னையே தாழ்த்தி உம்முடைய கிருபைகள் என் மேல வெளிப்படுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I humble myself and commit myself for your grace to be revealed upon me. கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஆண்டவரே, Lord, என்னை ஞானி என்று எண்ணாதபடிக்கு that I may not consider myself wise. உம்முடைய கிருபைகள் என் மேல வெளிப்படும்படி Lord, let your graces may be reflected என்னை upon me. முழுவதுமாய் உமக்கு முன்பாக நான் தாழ்த்து. Lord, I totally surrender myself at your feet. தாழ்மை உள்ளவனுக்கு கொடுக்கிற தேவ கிருபை என் மேல வெளிப்படட்டும். The grace that comes upon the humble may be revealed upon me, Lord. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. என்னையே நான் ஞானி என்று எண்ண பண்ணுகிற
தேவனற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. Lord, I don't want a life that is devoid of God, which makes me to think that I myself as wise in my eyes, Lord. என்னையே ஞானி என்று எண்ணும்படி என்னை தூண்டுகிற, மனிதரை அசட்டை பண்ணுகிற ஒரு சுபாவம் எனக்கு வேண்டாம் அப்பா. Lord, I don't want this attitude of despising others which make me think wise in my own eyes. ஆண்டவரே, Lord, என்னை பார்க்கிலும் மற்றவர்களை மேன்மையாய் எண்ணுவதன் சுபாவத்தை எனக்குள்ளே தாரும். Lord, give me a character to consider the others great than myself, Lord. நீர் எல்லாவற்றையும் எனக்கு தந்தது என்னை உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய பிரியத்தையும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவும் என்னை நீர் உயர்த்தி இருக்கிறீர் என்பதை மறந்து போகாமல் இருக்க கிருபை தாரும். Lord, give me grace that I may not forget that all the things that have given me and exalted me and set me in a position that I might be useful to others and become a blessing to others, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். Lord, give me a heart to obey to your word, Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us the fearing God, Lord, எங்களையே நாங்கள் புகழ்ந்து விடாதபடி that we may not exalt ourselves. ஆண்டவரே, கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may worship you and praise you alone, Lord. எப்பொழுதும் உம்முடைய துதி எங்கள் வாயில இருக்கட்டும். Lord, let your praises be in our mouth always, Lord. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. Everything have come from your hand. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. Everything has come from your hand, Lord. நன்றி உள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளும். Lord, keep us grateful, Lord. ஆண்டவரே, எங்களை தாழ்மை உள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளும். Lord, keep us humble, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord.